Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தெலங்கானா மாநிலம் அமீன்பூர் மண்டலத்தில் உள்ள ராகவேந்திரா நகரைச் சேர்ந்தவர் 50 வயதான சென்னையா. சில வருடங்களுக்கு முன்பு இவரது மனைவி பிரசவத்தின் போது உயிரிழந்ததால் சென்னையா தன்னை விட 20 வயது குறைவான ரஜிதா என்பவரை 2013ஆம் ஆண்டு இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு சாய் கிருஷ்ணா, மதுப்பிரியா, கௌதம் என 3 குழந்தைகள் இருந்தனர். இந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி இரவு சென்னையா செக்யூரிட்டி வேலைக்காக நைட் டியூட்டி சென்றிருக்கிறார். அப்போது திடீரென அவருக்கு ரஜிதாவிடம் இருந்து அழைப்பு வந்திருக்கிறது. தானும் குழந்தைகளும் இரவு தயிர் சாதம் சாப்பிட்டதாகவும் அது ஃபுட் பாய்சன் ஆகிவிட்டதால் வயிற்று வலியால் துடிப்பதாக ரஜிதா கூறியிருக்கிறார். பதறியடித்துக் கொண்டு சென்னையா வீட்டுக்கு சென்று பார்த்தபோது 3 பிள்ளைகளும் இறந்து போயிருந்தனர். ரஜிதா மட்டும் வலியால் துடித்திருக்கிறார். உடனே அவரை அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. குழந்தைகளின் சடலத்தை கைப்பற்றிய போலீசார் உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கினர். ஃபுட் பாய்சனால் தான் குழந்தைகள் இறந்துவிட்டார்கள் என ரஜிதா கூறியதை போலீசாரும் நம்பியிருக்கிறார்கள். ஆனால் பிணக்கூராய்வு அறிக்கையில் மரணத்திற்கு காரணம் ஃபுட் பாய்சன் அல்ல என்று தெரிய வந்திருக்கிறது. இதனால் ரஜிதா மீது போலீசாருக்கு சந்தேகம் திரும்பி இருக்கிறது. உடனே அவரது செல்போன் கால் ஹிஸ்டரியை அலசி இருக்கிறார்கள். அதில்தான் அவரது கள்ளக்காதல் ஹிஸ்டரி வெளியே வந்திருக்கிறது. கையில் ஆதாரங்களை வைத்துக் கொண்டு போலீசார் ரஜிதாவிடம் விசாரித்த போதுதான் அவர் அனைத்து உண்மைகளையும் சொல்லி இருக்கிறார். தன்னை விட 20 வயது மூத்தவரான சென்னையாவை வேண்டா வெறுப்பாகத்தான் ரஜிதா திருமணம் செய்திருக்கிறார். வேறு வழியின்றி அவருடன் 10 வருடம் குடும்பம் நடத்தி 3 குழந்தைகளையும் பெற்றிருக்கிறார். ஆனாலும் அவரது மனம் தனக்கேத்த ஒரு ஜோடியை தேடிக்கொண்டே இருந்திருக்கிறது. இந்த சூழலில்தான் 2 வருடங்களுக்கு முன்பு ரஜிதா படித்த பள்ளிக்கூடத்தில் ரீயூனியன் நடந்திருக்கிறது. அங்குதான் ரஜிதா வகுப்பு தோழனான சிவகுமார் என்பவரை சந்தித்திருக்கிறார். பார்த்ததுமே இருவருக்குள்ளும் இருந்த காதல் பற்றி கொண்டது. ரீயூனியனை நியூ ஸ்ட்ராங்காக நினைத்த இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ரஜிதா சிவகுமாரை திருமணம் செய்து கொள்ள துடியாய் துடித்திருக்கிறார். ஆனால் சிவகுமாரோ கணவன் குழந்தைகளை விட்டுவிட்டு வந்தால்தான் திருமணம் செய்து கொள்வேன் என கண்டிஷன் போட்டிருக்கிறார். குடும்பத்தை அப்படியே விட்டுவிட்டு காதலனோடு சென்றுவிட்டால் ஊர் உலகம் தன்னை பற்றி தவறாக பேசும் என நினைத்த ரஜிதா தன் மீது எந்த கலங்கமும் வராமல் இருக்க ஒரு கொடூர திட்டத்தை தீட்டியுள்ளார். அதை காதலன் சிவகுமாரிடம் பகிர்ந்திருக்கிறார். அதன்படி சம்பவத்தன்று இரவு கணவர் இரவு வேலைக்கு சென்றதும் குழந்தைகளுக்கு தயிர் சாதம் கொடுத்து தூங்க வைத்த ரஜிதா ஒவ்வொரு பிள்ளையாக துண்டால் வாயையும் மூக்கையும் பொத்தி துடிக்க துடிக்க கொலை செய்திருக்கிறார். பிறகு ஃபுட் பாய்சன் ஆகிவிட்டதாக நாடகமாடி இருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. குழந்தைகளை கொன்றுவிட்டு காதலனோடு சேர்ந்து வாழலாம் என கல்யாண கோட்டை கட்டியிருந்த ரஜிதாவின் கனவு கோட்டை போலீசாரின் விசாரணையில் சுக்கு நூறாய் உடைந்து போயிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ரஜிதாவையும் அவரது கள்ளக்காதலன் சிவகுமாரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். திருமணம் செய்து கொண்டு ஹனிமூன் செல்ல திட்டம் போட்டவர்கள் தற்போது
சிறையில் கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார்கள். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளைகளையே தாய் துடிதுடிக்க கொலை செய்திருக்கிறார் என்றால் கள்ளக்காதலின் கோர முகத்திற்கு இதைவிட சிறந்த உதாரணம் வேறு இல்லை. பாலிமர் செய்திகளுக்காக திருப்பதி செய்தியாளர் பாலாஜி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.